guys, Gowtham M. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம Zoho தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மினிமம் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ல இருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ ஜாப் எப்படி அப்ளை பண்றது, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Zoho பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கெரியர் வெப்சைட்ல இப்பதான் ரீசெண்டா இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ். ஓகே, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க டெக்னிக்கல் டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரபிள் ஷூட்னா சம்திங் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் சம்திங் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலா நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஐடி டீமுக்கு நீங்க டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஐடி டீம் மட்டும் பேஸ் பண்ணி இருக்காது, அவங்கள இருக்க பிசினஸ் டீம், அதுக்கப்புறம் டிசைனிங் டீம், எல்லா டீமுக்குமே வந்து நீங்க டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தரா கால்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அவங்க என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெலிவர் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் கண்டக்ட் ஆன்லைன் டெமோஸ் அண்ட் கஸ்டமர் ட்ரைனிங். அதாவது அவங்களோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு எப்படி டெலிவர் பண்ணணும், அதாவது ஆன்லைன்ல நீங்க அவங்களோட கஸ்டமருக்கு ட்ரெயின் கொடுக்கணும். நம்ம எங்களோட ப்ராடக்ட் இதுதான், எங்களோட ப்ராடக்ட் இதுதான் யூஸ் பண்ணணும், எங்களோட ப்ராடக்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸா நீங்க வந்து கஸ்டமருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனாலிசிஸ். அதாவது அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த அனலைசிஸ் எல்லாமே நீங்க கேதர் பண்ணணும். யார்கிட்ட இருந்து? கஸ்டமர் கிட்ட இருந்து. ரெஸ்பாண்ட் டு RFI ரெக்வஸ்ட் அண்ட் இன்ஷோர் டைம் ஃபாலோ அப் வித் கான்டாக்ட். ஓகே, நீங்க வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்டேட்ஸ். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. டெலிவர் அக்யூரேட் டைம் சொல்யூஷன் டு கஸ்டமர் அண்ட் ப்ரொவைட் POC டூல்ஸ். ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கரெக்டான டைம்ல டெலிவரி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்ஸ். ஓகே, ப்ரீ ரெக்வஸ்ட், அதாவது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படி இந்த ஜாப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட் இன் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எக்ஸலண்டா வந்து ரிட்டனும் பண்ண தெரியணும், பேசவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆஃபரிங் ஃபோன் பேஸ்ட் சப்போர்ட் டு US அண்ட் UK கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்கும், கால்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் கிட்ட இருந்து. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது US அமெரிக்கா அண்ட் வந்து UK அதாவது லண்டன். ஓகே, இந்த 2 கண்ட்ரிலேருந்து மோஸ்ட்டாக அவங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் மூலிமா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கால் அட்டன் பண்ணுற மாதிரி, கால் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வெல் ரிட்டன் டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் 6 months ஆர் மோர் கிளைண்ட் ஃபேசிங் ரோல்ஸ். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 monthsல இருந்து அதாவது எவ்வளோ நாள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months இருந்து எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைண்ட் ஃபேசிங் ரோல்ஸ், அதாவது கிளைண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி ரோலில் இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீட் டு ஓப்பன் டு ரீலொகேஷன் அண்ட் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட். ஓகே, நீங்கள் வந்து ரீலொகேட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, இல்லை நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் நியூ டெக்னாலஜிஸ். ஓகே, உங்களுக்கு வந்து நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ண கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கா வந்து எல்லா கம்பெனிஸுமே இந்த ஸ்கில்ல பார்க்கறது தான். உங்களுக்கு புது டெக்னாலஜி கொடுத்தா கண்டிப்பா லேர்ன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3rd July. ஓகே, கம்மிங் இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days தான் மோஸ்ட்லி இருக்கு. சார் 10 days கூட 5 to 6 days தான் இருக்கு. ஒன்லி தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வில் நோட்டிஃபை தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து மொத்தம் ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் எந்த ஒரு இதுவுமே வராது. அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து எந்த ஒரு மெயிலுமே வராது. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்தரா உங்களுக்கு மெயில்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டோம் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்மை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் இந்த ரோலுக்கான ஃபார்ம்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் கேட்டிருக்காங்க. நேம்ல வந்து உங்களோட ஃபர்தர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது சர்டிஃபிகேட்ஸ்ல இருக்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மெயில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் தான் மெயில், எல்லா அப்ளிகேஷனுக்கே வந்து மெயில் தான் மெயில். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா உங்களை மெயில தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ற ஆக்டிவா இருக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, நீங்க மேல இருந்தால் மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல் இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் அந்த அதர்ஸ் ப்ரிஃபர் நாட் டு சே. ஓகே, இதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை கொடுத்து, நீங்க என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துக்கோங்க. கரண்ட் லொகேஷன். ஓகே, நீங்க இப்போ எந்த லொகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் லொகேஷன் நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க இருக்க ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட், நீங்க இருக்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க ஃப்ரெஷரா இருந்தால் ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, இல்லை 0 to 1 years, 0 to எத்தனை இயரோ அந்த 1 yearக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 to 2 years, 2 to 3 years சம்திங் எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க அபவ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு.
ஸோ நன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃப்ரெஷர்னா பேசிக்காக ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. 0 to 1 years கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் எம்ப்ளாயர். ஓகே, எந்த கம்பெனியில் இப்போ எம்ப்ளாயராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சிடிசி வாங்கிட்டு இருக்கீங்க, அதாவது எல்பிஏ லேக்ஸ் பர் ஆனம். ஓகே, எத்தனை லேக்ஸ் பர் ஆனம்ல வாங்கிட்டு இருக்கீங்க? 1 to 3னா 1 to 3 கொடுத்துக்கோங்க. 3 to 5னா 3 to 5 எல்பிஏ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சிடிசி, அதாவது நீங்க எவ்வளவு ஜோஹோல இருந்து எதிர்பார்க்கறீங்க, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்க எவ்வளவு எல்பிஏ எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 to உங்களுக்கு எவ்வளவு உங்க ஸ்கில் உங்களுக்கு தெரியும், எனக்கு இவ்வளவு ஸ்கில் இருக்கு, நான் இவ்வளவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சா இதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் தெரியல, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே, நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நீங்க இருக்கிற ஜாபை விட்டுட்டு இப்போ இந்த ஜாபை வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னா எவ்வளவு நாள்ல இந்த ஜாயின் பண்ணுவீங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இமீடியட்னா நாளைக்கே ஜாயின் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கலாம். நாட் அப்ளிகபிள்னா எனக்கு தெரியல, கம்பெனியில கேட்கணும் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. தென் 1 month நோட்டீஸ் பீரியட்னா 1 month கொடுத்துக்கோங்க. 2 monthனா 2 month, 3 month. சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா 3 month தான் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3 monthனா 3 month கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கில் செட். ஓகே, இதுதான் மெயின். ஸ்கில் செட்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலயே இவங்களே நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிசிஎன்ஏ சம்திங், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட், அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்க வேலிடா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இல்லைனாலும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட். ஓகே, உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். கண்டிப்பா இந்த ஜாப் பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். அதனாலதான் வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் கொடுத்து ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ சொல்லிடாதீங்க. பிகாஸ் ஜோஹோ வந்து பல பேர்த்தோட ட்ரீம் கம்பெனியா இருக்கு. ஸோ அதனால அது எந்த ஷிஃப்ட் ஒர்க் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ அட்டெண்ட் எனி இன்டர்வியூ வித் அஸ் பிஃபோர்? ஓகே, நீங்க ஜோஹோல வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்வியூ அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ல ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க, நம்மளோட ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் எங்க வச்சிருக்கீங்களோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும் அந்த ஃபார்ம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்தரா உங்களை மெயில்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கேண்டிடேட் வந்து இந்த ரோலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, இவங்க வந்து ஒர்க் டு ஏபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 to 3 ரவுண்ட் இருக்கும். 3 ரவுண்டுக்கு மேல கூட இருக்கலாம். ஜோஹோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 ரவுண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஃபர்தரா உங்களுக்கு மெயில்ல மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட்ஸ் அதுலயே போட்டிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து கிராப் பண்ணி, அதாவது இப்ப நம்ம என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல். அது எந்த கம்பெனில, ஜோஹோ அப்படிங்கிற கம்பெனில டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, பேசிக்கா ஆவரேஜா ஜோஹோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு எவ்வளவு சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா 5,65,437 rupees தராங்க, அதாவது பர் இயருக்கு. ஓகே, இதை மந்த்லியா கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 47,000 to 50,000 வரும். ஓகே, 47,000ல பாத்தீங்கன்னா ஒரு 5,000 சம்திங் வந்து பிஎஃப் சம்திங் எல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து 45,000 அரௌண்ட் வரும் மந்த்லி. அதாவது ஃப்ரெஷருக்கு 0 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இவ்வளவு தராங்க இந்த கம்பெனில, ஜோஹோல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரெஷர் 0ல இருந்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 4.8 lakh தராங்க. அதுக்கப்புறம் 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா 5 lakh தராங்க, 5 LPA தராங்க. தென் 2 to 3 year இருந்தீங்கன்னா 5.3 தராங்க. அப்படியே உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து அதிகமா சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக்கா அவ்வளவு தராங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், ஜோஹோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் பேசிக்ஸ் பார்ப்போம். டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், அதாவது நீங்க வந்து கிளைண்ட்டுக்கு டெக்னிக்கலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் ப்ராடக்ட் சப்போர்ட் வேணும், அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு கரெக்டா நீங்க டெலிவரி பண்ணணும். சப்போர்ட் அந்த ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட், இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ், அதான் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். யூகே அண்ட் யூஎஸ் ஷிஃப்ட். ஓகே, அந்த நைட் ஷிஃப்ட் ஏபிளா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், சாஃப்ட்வேர் சப்போர்ட், அப்புறம் ப்ரீ சேல்ஸ் மார்க்கெட்டிங் சைட்லயும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்புறம் நான் வாய்ஸ் ப்ராசஸ் இருக்கணும். கஸ்டமர் ஹேண்டலிங். ஓகே, அவங்களோட கஸ்டமர்ஸை நீங்க உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வாய்ஸ் ப்ராசஸ், அப்புறம் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், சிஆர்எம் சொல்லுவாங்க. ஸோ உங்க வந்து கிளைண்ட்டுக்குள்ள நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அதெல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, ஜோஹோ எம்ப்ளாய் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க, கேபிட்டேரியா இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். இதுதான் மெயின் ஒரு ஐடியில்
சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்னாசியமும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கே நைட் ஷிஃப்ட்னா கண்டிப்பாக காலைல ஜிம்னாசியமும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் அவுட்டிங்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சைல்டு கேர், உங்களுக்கு பேபி சம்திங் எதாவது இருந்தால் அந்த சைல்டு கேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன், அதாவது நீங்க வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆகுதுன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, யார் ஜாப் தேடிட்டு இருக்காங்களோ, ஃப்ரெஷரா இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வீடியோஸை நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜஸை கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி, எந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு அந்த வீடியோஸை நான் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜோஹோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கண்டிப்பா போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபர்தரா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலை வச்சு நீங்க இன்டர்வியூ ப்ராசஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஷுவரா போய் கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.